அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அனைவருக்கும் வணக்கம். சரவணபவா ஜோதிட இல்லத்தின் நிறுவனர் திரு பரணி பாரதி அவர்களுக்கும் ஜோதிட குருமார்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் எல்லாருமே ஜோசியர்ஸ். நம்ம பார்க்குற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தம் எல்லாருமே தான் பார்க்குறோம். அப்படி இருந்தும் இன்னும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ திருமணங்கள் போராட்டத்தில் தான் முடிகிறது. ஏன் அப்படி நடக்கிறது? அப்போ நாமெல்லாம் ஜோசியர்ஸ் தானே. அப்போ இந்த விஷயங்களை நம்ம எல்லாம் கவனித்து சொல்லணும். எனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு 2 minutes தான். கேக்குதா? ஓகே. இவங்க என்னுடைய பொண்ணு மகள் பவித்ரா, PHMS. அவங்க ஹோமியோபதி மருத்துவர். அவங்களும் ஜோதிடம் படிச்சுட்டு இருக்காங்க. திருமண பொருத்தத்துல ஒரே வினாடியில பார்த்தீங்கன்னா ரஜு பொருத்தம் பார்க்கறது எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்த 1 நிமிஷத்துல சொல்லி முடிப்பாங்க. அது எப்படின்னு பாருங்க. எங்களுக்கு கொடுத்தது 1 வினாடிகள். Happy morning to all. Myself Dr. Pavitra Ravichandran, homeopathic consultant and medical astrologer. என்னோட பேர் பவித்ரா. நான் ஹோமியோபதி மருத்துவர் மற்றும் மருத்துவ ஜோதிடர். அம்மா திருமண பொருத்தம்ல ரஜு பொருத்தம். திருமண பொருத்தம்ல மிக மிக இம்பார்ட்டண்ட்டான 10 பொருத்தங்கள் இருக்கு. பட் இந்த பொருத்தம் ஒரு தி மோஸ்ட் அப்படின்றது ரஜு பொருத்தம் தான். ஸோ ரஜு பொருத்தம் இல்லாம மேரேஜ் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது. அப்படி நிறைய மேரேஜ்லாம் நடக்குது, ரஜு பொருத்தமே இல்லை ஆனாலும் நடக்குது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்பீங்க. ஆனா அதெல்லாம் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நடக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் எதனால வருது அப்படின்னா, இந்த ரஜு பொருத்தம் சரியாக அமைக்காதனால தான் வருது. ஸோ ஈஸியா ரஜு பொருத்தம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்றேன். நம்மளோட 10 விரல்கள்ல தான் ரஜு பொருத்தம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களை வச்சுதான் நம்ம நட்சத்திர பொருத்தம் அப்படின்றத பார்க்குறோம். நட்சத்திர பொருத்தம் இருக்கு, கிரக பொருத்தம் இருக்கு. ரெண்டையுமே பார்த்து தான் ஒரு மேரேஜ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த நட்சத்திரத்துல பொருத்தத்துல தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா என்னன்னா ரஜு பொருத்தம் தான். அந்த ரஜு பொருத்தத்தை எப்படி சீக்கிரமா பார்க்கலாம்? கிளைண்ட் ஃபோன் பண்றாங்க, மேம் இப்போ குரூமோட நட்சத்திரம் இது, பிரைடோட நட்சத்திரம், மணப்பெண் மணமகன் இவங்களோட நட்சத்திரத்தை சொல்லி இது மேட்ச் ஆகுமா அதை சொல்லுங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அதை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தம் ஃபிங்கர் இது செவ்வாய் பகவானோட நட்சத்திரம். எப்படி கைகள்லே ரஜு பொறுத்து பார்க்கலாம் அப்படின்றத சொல்றேன். இந்த தம் ஃபிங்கர் செவ்வாயோட நட்சத்திரம். செவ்வாய்னா நட்சத்திரங்கள் என்ன? மிருகசீடம், சித்திரை, அவிட்டம். நெக்ஸ்ட் இது ராகு பகவானின் நட்சத்திரம். திருவாதிரை, சுவாதி, சதயம். நெக்ஸ்ட் குரு பகவான். இந்த ஃபிங்கர் குரு பகவானின் நட்சத்திரம். குரு பகவான் நட்சத்திரங்கள் என்னென்ன? புனர்பூஷம், விசாகம், பூரட்டாத். நெக்ஸ்ட் சனி பகவானின் நட்சத்திரம். சனி பகவானின் நட்சத்திரம் என்னது? பூசம், விசாகம், பூசம், விசாகம், பூசம், அனுஷம், உத்திரட்டாதி. நெக்ஸ்ட் புதனின் நட்சத்திரம் ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இப்போ இந்த 5 விரல்களையும் சொல்லிட்டோமா? ஃபர்ஸ்ட் செவ்வாயின் நட்சத்திரம், 2வது ராகு பகவான் நட்சத்திரம், 3வது குரு பகவான், நெக்ஸ்ட் சனி பகவான், நெக்ஸ்ட் புதன் பகவான். இந்த 5 விரல்லையும் 5 பகவானோட நட்சத்திரங்கள் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இந்த சுண்டு விரலை முடிச்சோமா? நெக்ஸ்ட் இங்க ஸ்டார்ட் பண்ணும் கேது பகவானின் நட்சத்திரம். ஏன்னா புதன் முடிச்சுட்டா நெக்ஸ்ட் கேதுல தான் ஸ்டார்ட் ஆகுமா? அப்ப கேது பகவானின் நட்சத்திரம் என்ன? ஆயில்யம், கேட்டை, ரேவதி. நெக்ஸ்ட் இன்னைக்கு எல்லா லெஜண்ட்ஸும் இருக்காங்களா? என்னோட குருமார்கள் எல்லாருமே இந்த மீட்டிங்ல இருக்காங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஓகே, எல்லாருமே இன்னைக்கு இந்த ஏல இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. இப்போ கேது பகவானின் நட்சத்திரம். கேது பகவான் நட்சத்திரம் என்ன? அஸ்வினி, மகம், மூலம். நெக்ஸ்ட் இது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான்னா பரணி, பூரம், பூராடம். நெக்ஸ்ட் இது சூரியன். சூரியனோட நட்சத்திரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள். நெக்ஸ்ட் சந்திரனோட நட்சத்திரங்கள் ரோஹிணி, ஹஸ்தம்,
இந்த நட்சத்திரங்கள். இங்க வந்து மறுபடியும் செவ்வாயின் நட்சத்திரங்கள். இப்ப இந்த 5 விரலையும் சேர்த்தரணும். இப்படி சேர்த்துட்டா எப்பயுமே இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்துட்டு சேமா இருக்க ரஜம் வந்துட்டு இணைக்க கூடாது. ஆணும் பெண்ணும் வேற வேற ரஜ்ல இருக்கிறது தான் இணைக்கணும். ஸோ இப்போ செவ்வாயின் நட்சத்திரங்களுக்கு செவ்வாயின் நட்சத்திரங்கள் இணைக்கக்கூடாது. இது ரெண்டுமே செவ்வாயின் நட்சத்திரங்கள் நான் சொன்னேன்னா இது ரெண்டுக்கும் இணைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ராகு பகவானின் நட்சத்திரங்களுக்கும் நீங்களும் இப்படி வச்சு பார்க்கலாம். ராகு பகவானின் நட்சத்திரங்களுக்கும் சந்திரனோட நட்சத்திரங்களுக்கும் ரஜு ஒன்னா, அப்போ இது இணைக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்துட்டு குரு பகவானின் நட்சத்திரங்களுக்கும் இங்கே சூரியன் நட்சத்திரங்கள் வரும். அப்போ இது ரெண்டும் இணைக்கக்கூடாது. அந்த காலத்தெல்லாம் இப்போ நீங்கள் பொண்ணோட நட்சத்திரத்தையும் பையனோட நட்சத்திரத்தையும் ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரே செகண்டில் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. இப்படி கை மட்டும்தான் வைப்பாங்க, ரஜ்ஜு தட்டிச்சு. இப்போ வந்து ஒரு ஆயில்ய நட்சத்திரம் ஒரு மகம் நட்சத்திரம் ரஜ்ஜு இருக்கான்னு கேட்டாங்கன்னா இந்த 2 விரல் தான் வந்துட்டு இது ஆயில்யம், இது வந்து கேது பகவான் நட்சத்திரம், இது புதன் பகவான் நட்சத்திரம். அப்போ ரஜ்ஜு தட்டிச்சு அப்படின்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. இவ்வளோ ஈஸியாக நம்மளோட 10 விரல்களை வச்சுட்டு எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு ரஜ்ஜு பொறுத்ததை ஈஸியாக பார்க்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்துட்டு குருநாகராஜன் சார் வந்துட்டு ஒரு சொன்னார், நிலைநிலத்தை வந்துட்டு உழுதுட்டு ரொம்ப நாள் கழிச்சு பயிரிடக்கூடாது அப்படின்னு சொன்னார். அது வந்து உண்மையான விஷயம்தான். இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கொருவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே வந்துட்டு ஐவிஎஸ் சென்டர் கருத்தரிப்பு மையம் அப்படிதான் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ யாருக்குமே வந்துட்டு நேச்சுரல் டெலிவரி அப்படின்ற ஒரு விஷயமே பாசிபிளாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு ஐவிஎஃப் டெலிவரி தான் வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா நேச்சுரலாக நடக்கிற விஷயங்கள் நடக்கலை. அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா அது அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் வந்துட்டு இப்போ ஏஜ் அட்டன் பண்ணுறது ஒரு 9 இயர்ஸ்லேயே வந்துட்டு அட்டன் பண்ணிடுறாங்க. பட் மேரேஜ் அப்படின்றது ஒரு 30 இயர்ஸில் பண்ணுறாங்க. அப்போ அது ரெண்டுக்கும் வந்துட்டு எவ்வளோ டைம் டியூரேஷன்ஸ் இருக்கு. அப்போ இப்போலாம் வந்துட்டு ஐடியல் டைம் ஃபார் ப்ரெக்னன்சி கருத்தரிப்பதற்கு உகந்த வயது எது அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு 20 to 30 இல்லை 30 to 40 வந்துட்டு ஒரு நார்மலாக வந்துட்டு டெலிவரி ஆகிறதுக்கான ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிலோ 20 வயதிற்கு கீழேயே வந்துட்டு அவங்க வந்து பிரெக்னென்ட் ஆகிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்து எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லாமல் சுகப்பிரசவம் நார்மல் டெலிவரி எந்த வித்தவுட் காம்ப்ளிகேஷனில் வந்துட்டு குழந்தை பிறப்பதற்கான காரணம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். நம்மளோட வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள்ல ஏற்படுற பிரச்சனைனால தான் வந்துட்டு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ எல்லாரும் வந்துட்டு ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனுக்காகவும் பேபிஸ்க்காகவும் மேரேஜ்க்காகவும் எந்த காரணத்தை கொண்டும் தள்ளிப்படாது. அது எது நடக்கும் போதே நடந்துடணும். தேங்க்யூ ஸோ மச். அதாவது தனக்கு கிடைத்த சிறு துளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி ஜோதிடர் மருத்துவராகலாம், மருத்துவர் ஜோதிடராக இருக்கார். இது மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு திரு பவித்ரா அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பில் பவித்ரா அம்மா அவர்களுக்கு சிறு பொன்னாடை போர்த்தி வெள்ளிக்காயின் பரிசளித்து மரியாதை நிமித்தம் செய்யப்படுகிறது. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.